ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஏஜே. நம்ம இன்னைக்கு விஜய் மில்டன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்கக்கூடிய மழை பிடிக்காத மனிதன் பார்த்தப்பதான் பார்க்க போறோம். படத்துடைய கதை என்ன அப்படின்னா, சலீம் படத்துல ஸ்டார்ட் ஆகுது. சலீம் படத்துல கிளைமேக்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் அந்த பையனை கார் அனுப்பிடுவாரு. இவர் தப்பிச்சுடுவாரு. அந்த கார் மேல லாரி மோதும்போது அந்த பையன் செத்துருவான். இவர் தப்பிச்சுடுவாரு. உடனே என்ன பண்றாரு, இவர் தப்பிச்சு எங்க போறாருன்னா, இந்த இந்திய உளவுத்துறை இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அது ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்றாரு. அந்த 10 வருஷத்துலயே மினிஸ்டர் என்ன பண்றாரு, இவரை சாவடிக்கணும் அப்படின்னு எண்ணத்துல சுத்தி நிற்கிறாரு. அந்த 10 வருஷத்துல என்ன ஆயிடுது, இவர் மினிஸ்டர் ஒரு பிளான் போறாரு, இவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்குன்னு பார்த்து அவருடைய மனைவி என்ன பண்றாங்க, வா வெளியே போலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல நமக்கு உலகத்துல செய்தி இது உனக்கு இன்னைக்கு கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால வெளியே போகாது அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதையும் மீறி அவர் மனைவி கூட்டு வெளியே வராரு. அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கும்போது இவருக்கு பதில் அவங்க மனைவி செத்துறாங்க. அந்த நேரத்துல மழை பெய்யறதுனால மழை பெய்யும் போது இவருக்கு துயரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற எண்ணத்துல இவருக்கு மழை பிடிக்காம போயிடுது. இந்த நிகழ்வுலாம் நடந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் சரத்குமார் என்ன பண்றாரு, அதாவது விஜய் ஆண்டனியோட சீஃப் தான் சரத்குமார். இவங்க எல்லாருக்கும் கேப்டன் ஒருத்திருப்பாரு, அவர் சத்யராஜ். சரிங்களா? சரத்குமார் என்ன பண்ணுவாரு, கூட்டு போயிட்டு அந்தமான்ல கொண்டு போய் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இங்க நீ யாருன்னு தெரியாது, நீ யாரையும் சொல்லிக்கூடாது, நீ யாருன்னு யார்ட்டையும் தெரிஞ்சுக்க கூடாது, நீ ஒரே இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிதான் படத்துடைய மீதி கதை. படத்துல சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. வேணா படத்தை போய் ஒரு வாட்டி பாருங்க. நான் சொல்ல இருக்கிற நம்பிக்கை இல்லைன்னா ஏன் சொல்றேன்னா, விஜய் ஆண்டனி சார் படமான்ற பாக்குற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு படத்துல நம்ம ப்ளூ சட்டை மாறன் எப்பயுமே தலைப்பாட வச்சுப்பாரு, வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், படம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வில்லனை ஸ்ட்ராங்கா காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீன் காட்டுறாங்க. ஆனா கிளைமேக்ஸ் என்ன ஆயிடுதுன்னா, இந்த பிரகாஷ் ராஜ் சார் ஒரு படம் எடுத்துப்பாரு பயணம் சொல்லிட்டு. அந்த படத்துல ஃபிளைட்டுக்குள்ள ஒரு ஹீரோ மாட்டிப்பாரு. அந்த ஹீரோக்கு ஏத்த மாதிரி ஃபேன் பக்கத்துல உட்காந்துருப்பான். அவன் ஒரு கேள்வி கேட்பான், எப்படி சார் தீவிரவாதிகள் நீங்க பேசியே திருத்துனீங்க அப்படின்னு. அந்த மாதிரி படத்துல வில்லன் கூட சண்டைலாம் போடுவாரு, ஆனா கடைசியில பேசியே திருத்துவாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்குது. அதே மாதிரி படத்துல அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். 2014, 13 அந்த ஒரு டைமிங்ல இந்த இப்ப இருக்கக்கூடிய ஹீரோஸ், இந்த சிம்பு ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், ஜீவா ஆகட்டும், நகுல் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா துருன்னு நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நடிச்சிருப்பாங்க நிறைய படத்துல. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்ட் நடிச்சுக்கிறாரு. அது பார்த்தாலே தெரியுது ஓவர் ஆக்டிங்னு, அவ்வளவு கேவலமா இருக்குது. அதே மாதிரி ஹீரோயின் பார்க்க போன்னு வச்சுக்கலாம், ஹீரோயின் எல்லாருக்கும் ஒரே சிக்னல் கொடுக்குது, விஜய் ஆண்டனியா லவ் பண்ணுதா இல்ல விஜய் ஆண்டனியோட பையன் அந்த ஃப்ரெண்டை லவ் பண்றாளா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. படத்தை உன்னிப்பா கவனிக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஒரு சீன்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா அது இவனுக்கு தான் ரூட் போற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது லவ் சீனு. விஜய் ஆண்டனி சார் நம்ம சொல்ல போனா, நான் ஆகட்டும், சலீம் ஆகட்டும், இல்லையா பிச்சைக்காரன், இந்த மாதிரி படம்லாம் நடிக்கும்போது நல்லாதான் இருந்தாரு. அவருக்கு இந்த ஆக்ரோஷமா பேசுற டைலாகும் சரி, இந்த உணவுபூர்வமா பேசுற டைலாகும் சரி அவருக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த படத்துல அவர் பேசும்போதெல்லாம் பேஸ் வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கேக்குதா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. அந்த நேரத்துல குழந்தைலாம் ரீல்ஸ் பண்ணும் பாத்தீங்களா, அதுல கத்துங்க பாரு, அந்த மாதிரி என் கால உழுவுது. அவருக்கு இந்த மாதிரி விஷயம் அவருக்கு சரியா வராது. ஆனா அவர் இதுல பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி படத்துல இவர் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, சீஃபுக்கு மேல கேப்டன் அவர் சத்யராஜ். அவர் என்ன பண்ணிருப்பாரு, அப்பப்போ போன் போட்டு சரத்குமார் கிட்ட 223, அதாவது 223னா சலீம் நம்ம விஜய் ஆண்டனியோட கோட் வேறு. சரிங்களா? இன்னும் உயிரோட இருக்கிறானமே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் மறுபடியும் போன் போட்டு அவன் அந்தமான்ல இருக்கிறானமே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்புறம் மறுபடியும் போன் போட்டு இல்ல நீ அவனை சாவடிச்சிரு அப்படின்னு. காரணம் ஏன்னு கேட்டா, அவர் செத்துட்டாருன்னு சொல்லி நிறைய மிஷன் நம்ம பண்ணிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம நாட்டுக்காக பண்ணிருக்கிறோம். ஒருவேளை அவன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், அது எல்லாம் நமக்கு எதிராகவே திரும்பிடும், நம்ம நாட்டுக்கு எதிராக திரும்பிடும். அதனால அவனை நீ சாவச்சிரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் தானே. ஆனா அவர் மனைவி செத்து 6 மாசம் தான் ஆச்சுன்னு சரத்குமார் சொல்லுவாரு, விஜய் ஆண்டனி சாரும் சொல்லுவாங்க. இந்த 6 மாசத்துல அவர் உடஞ்சு போய் தான் அந்தமான்ல கூட்டிட்டு விடுவாரு சரத்குமார் சாரு. இதுல நீ என்னதான் மிஷன் பண்ணிட்ட நீ அவரை வச்சு? எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஒரு சோல்ஜர் உளவுத்துறையில ஆகட்டும், இல்லையா ராணுவத்துல இருந்து வெளியே போற ஆளாகட்டும், எதுக்காக வெளியே போனவன் சாவடி நினைப்பாங்க? ஒண்ணு அவனுக்கு இந்த ரகசியத்தை வெளியே போய் சொல்லிடுவோன்ற பயத்துல இருக்கணும், இல்லையா யாருக்கும் தெரியாத ரகசியம் அவன்கிட்ட இருக்கு, இது எதிர்நாட்டுக்கு போய் கையில கிடைச்சிச்சுன்னா நம்ம நாட்டுக்கே திரும்பிடும் அப்படின்ற எண்ணத்துல சாவடிப்பாங்க. இவன் எதுவுமே கிடையாது, இவன்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இவன் இருந்தாயின்னா செத்தான்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். இவனை சாவடிக்கிறதுக்கு இவர் கிளம்பி வருவார். யாரு? சத்துக்குமார். சுடும் போதே தெரியும் இவன் போயிடுச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வயிற்றுல சுடுவாரு. சாகடிக்குன்னு நினைக்கிறவனா வயிற்றுல சுடுவானா? அது வேற ஒரு டுஷன் ஒன்று காமிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. படம் ஃபுல்லாவே இப்பதான் இருக்கு. படத்துல ஒரு சின்ன நாய்க்குட்டியை காமிச்சிருப்பாங்க. அந்த நாய்க்குட்டியை காட்டுற சீன் மட்டும் தான் நல்லா இருக்குது படத்துல. அதே மாதிரி ஸ்டார்டிங் எல்லாம் சொல்லியிருப்பாரு சரத்குமார் சாரு, நீ யாருன்னு தெரியக்கூடாது, உன்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு தெரியக்கூடாது,
அப்படின்னு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இவங்க 2 பேரை தவிர்த்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய சரண்யா என்ன பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லும்போது இவங்களுக்கு தெரியுது. இவங்களோட ரகசியம் அவ்வளவு கேவலமா இது படத்துல. நல்ல ஸ்டோரி கிடையாது, அதனால நல்ல ஸ்கிரீன் பிளே கிடையாது. அந்த ஸ்கிரீன் பிளே நல்லா பிரசன்ட் பண்றது சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இல்ல. ஒரே லொகேஷனை ஒரே ஆங்கிள் எல்லா நேரத்திலும் காட்டுறானுங்க. நல்ல எடிட்டிங் இல்ல, நல்ல டைலாக்கும் இல்ல. படத்துல வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயம் ஒண்ணுமே கிடையாது. வேஸ்ட், சுத்த வேஸ்ட். நான் ஏன் உங்களை போய் படத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா, அட்லீஸ்ட் இதுல வர காசை வச்சாது அந்த ப்ரொடியூசர் வேற ஏதாவது நல்ல படம் எடுப்பான் பாத்தீங்களா, அதுக்காக தான் சொல்றேன். படம் வந்து ரொம்ப மொக்கங்க, ரொம்ப 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 மொக்க. ஒரு வாட்டி போய் படத்தை பாருங்க. பாய்.